அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்டைல் ஆஃப் பிரியாணி ட்ரை பண்ண போகிறோம். யாரோட ஸ்டைல்லன்னா ரீக்ரியேஷன் ஆஃப் ஜப்பார் பாய்ஸ் பிரியாணி. உண்மையிலேயே இது அவ்வளோ ஒர்த்தா பண்ணோன்னே சாப்பிட எப்படி இருந்துச்சுன்னு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம கைண்ட் ஆஃப் ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி வந்து பாஸ்மதியில் ட்ரை பண்ணலாம். அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வந்து இங்கே நான் எடுத்திருக்கேன். 400 கிராம்ஸ் வந்து ஆனியன், 400 கிராம்ஸ் வந்து தக்காளி. சப்போஸ் ஆனியனோட இது சொல்லணும்னா ஒரு 6 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தக்காளியும் 6 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. அப்புறம் 5 பேருக்கு பண்ணுறேன், அதனால 4 பச்சை மிளகா வந்து நடுவில் கீறி அதையும் வச்சிருக்கேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து இதுக்கு தேவையான ரைஸ் அது எல்லாமே நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன். ஸோ பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துக்கலாம். இங்கே 950 கிராம்ஸ் வந்து ரைஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 950 to 960 கிராம்ஸ் ஆஃப் வந்து இது எடுத்திருக்கேன், சிக்கன் எடுத்திருக்கேன். அப்புறம் 150 ml ஆஃப் கர்டு, ஒரே ஒரு ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், 2 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், 50 to 75 கிராம்ஸ் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை எல்லாமே 5 எடுத்திருக்கேன். எவ்வளோ போடணுங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து 200 ml ஆஃப் ஆயில், அப்படி இல்லைன்னா கீ எதுனாலும் ஊற்றிக்கோங்க. இது லைட்டாக வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வெங்காயம் போடுற வரைக்கும் கொஞ்சம் ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் போட்டுடலாம். நல்லா பொரிஞ்சு வரும்போது உடனே வெங்காயத்தை போட்டுருங்க. நல்லா ஹீட் ஆயிருச்சு. ஸோ இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் வெங்காயமும் நெய்யோட சேர்த்து. ஏன்னா கரெக்டாக 380 400 கிராம்ஸ் வந்து ஆனியன் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ஒரு 6 to 7 கிட்ட எடுத்து வெட்டியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கரெக்டாக 2 to 3 மினிட்ஸ் வந்து வெங்காயத்தை அப்படியே வச்சிருங்க. வெங்காயம் வந்து ஒரு மாதிரி ப்ரௌனாக வரும். ப்ரௌனாக வந்தக்கப்புறம் நம்ம மற்ற ப்ராசஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். 2 மினிட்ஸ் அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் கொண்டு வந்துப்பாங்க. நல்லாவே வந்து வெங்காயம் வதங்கியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து மல்லி புதினா வந்து கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் போட்டுக்கலாம் அரோமாக்காக. கரெக்டாக கையளவு வர மாதிரி எடுத்துக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மல்லி புதினா போட்டுட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா காரத்துக்கு பச்சை மிளகா போட போறோம். நான் சொன்ன மாதிரி 5 பச்சை மிளகாவை நல்லா கீரி எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 30 to 35 செகண்ட்ஸ் வரைக்கும் அப்படியே வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. பச்சை மிளகால இருக்கிற காரம் வந்து நல்லா இறங்கிடும். எடுத்து வச்சிருக்கிற 150 ml இருந்து 200 ml தயிர் வந்து ஊத்திடலாம். ஊத்தின உடனே நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கிண்டி விட்டுருங்க. தெரியாத அளவுக்கு பக்காவா கிண்டிடுங்க. ஃபர்ஸ்ட் காஷ்மீரி சில்லி போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இதோட சேர்த்து நம்ம என்ன பண்ணலாம், காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இதுக்கு உண்டான ஸ்பைசஸ் இது போதும். நம்ம வேணும்னா லாஸ்ட்ல வந்து சிக்கனுக்கும் ரைஸுக்கும் தேவையான அளவு நம்ம போட்டுக்குவோம். இப்போ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. தக்காளி போட்டுடலாம். இங்க நான் வந்து 400 கிராம்ஸ் கிட்ட எடுத்திருக்கேன்.
போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த டைம்ல அரை லெமன் மட்டும் நல்லா ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸ்குவீஸ் பண்ணிட்டு ஒரே ஒரு வாட்டி மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் அடி பிடிக்காம இருக்க ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. இங்கே நான் ரைஸுக்கும் குழம்புக்கும் சாரி சிக்கனுக்கு தேவையான அளவு தண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன். நான் அது என்ன மெஷர்மெண்ட்டுங்கிறத நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க எண்ணெய் வந்து நல்லா பிரிய ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த நேரத்தில் வந்து இங்கே நான் ரைஸும் சிக்கனும் 950 கிராம்ஸ் நான் போட போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வந்து 1250 ml நான் ஊற்ற போகிறேன். போட்டுட்டு ஒரே ஒரு வாட்டி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கரெக்டா 1 லிட்டர் 250 ml அந்த மாதிரி ஊத்துறேன். ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து உப்பு போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் 1 ஸ்பூன்ல இருந்து 1.5 ஸ்பூன் மட்டும் உப்பு போடலாம் ஸ்டார்டிங்ல. ஒரே வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு மட்டும் இப்போ நாங்க செக் பண்ணிக்கிறோம். தண்ணி ஊத்துன உடனே ஃபுல் ஃப்ளேம்ல வச்சிருங்க. தண்ணி வந்து லைட்டா கொதிச்சு வந்தோடனே நம்ம சிக்கன் போட்டுருவோம். ஓகேவா? இப்ப ஸ்டார்டிங்கே சிக்கன் போட வேண்டாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும், நம்ம சிக்கன் போட்டுடலாம். ஓகே, இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கன் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சிக்கன் வந்து நல்லா முங்கணும், அதுக்கேற்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஹை ஃப்ளேம்ல ஒரு 5 மினிட்ஸ் தான் இது வைக்கணும். அப்பதான் சிக்கன்ல இருந்து தண்ணி இதில் தண்ணி வரும். திரும்ப நல்லா ஒரு மாதிரி கொதிச்சு வந்தவொடனே நம்ம என்ன பண்ணலாம், ரைஸை போட்டுடலாம். நான் ரைஸ் வந்து ஆல்ரெடி 1 ஹவர் கிட்ட நான் ஊற வச்சுட்டேன். ஸோ நான் 5 to 7 மினிட்ஸ் கிட்ட வச்சோம். இப்போ நல்லா ஃபுல் ஃப்ளேம்ல வைக்கும் போது நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு தண்ணி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ரைஸை வந்து இதில் போட்டுடலாம். போட்ட உடனே நம்ம தம் வச்சிருவோம். கரெக்டாக இங்கே நான் கரெக்டாக 950 கிராம்ஸ் நான் எடுத்திருக்கேன். அது 1 மணி நேரம் கிட்ட ஊற வச்சு நான் இப்போ ரைஸை போடுறேன். இப்போ ரைஸை வந்து நல்லா நம்ம இந்த குழம்போட மிக்ஸ் பண்ணிடுவோம். பாருங்க ரைஸும் இதுவும் போட்டாச்சு. ரெண்டுமே ஈக்குவலாக வரும்போது நம்ம வந்து தம் வச்சிருவோம். ரைஸை உடைச்சு விடாம கிண்டி விடுங்க, கரெக்டாக இருக்கும். பாருங்க இப்போ ரைஸும் தண்ணி ஈக்குவல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து தம் வைக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ கீழே வந்து தோசைக்கல்லை வச்சுட்டு மேலே ஏதாவது ஒரு வெயிட்டை வச்சுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லையும் அப்புறம் 15 மினிட்ஸ் ஆஃப் பண்ணியும் வச்சிருங்க. தம் ரெடி ஆயிரும். தம்மை உடைச்சிட்டு பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்த்துருவோம். 15 minutes later. ஓகே, இப்போ தம்மை உடைச்சிடலாம். இந்த மாதிரி டெக்ஸ்டர்ல இருந்தாலே வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம சைட்ல இருந்து இதை நம்ம தம்மை உடைச்சு விட்டுறலாம். ஸோ எப்போவுமே தம்மை உடச்சி விடும்போது சைடில் இருந்தே எடுத்து விடுங்க. அடியில் உள்ள சிக்கனை வந்து மேலே வச்சுட்டு ரைஸை வந்து நல்லாவே கிண்டி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த உதிரியான ஒரு இதில் வரும். ஸோ மோஸ்ட்லி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா உதிரியாகவும் வந்துருச்சு. ஸோ இதை நம்ம நெக்ஸ்ட்டு பிளேட்டிங் பண்ணிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு வந்து பர்சனலாக இந்த பிரியாணி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன், இது எனக்கு கைண்ட் ஆஃப் ஒரு ஆம்பூர் பிரியாணி ஸ்டைல் வந்து எனக்கு தெரிஞ்சுது. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு குக்கிங் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய். இது நல்லா இருக்கு.